வைகை நதி தென்மதுரை வைகை நதி. ஆமா, உன்னை எந்நேரம் வர சொன்னா நீ எந்நேரம் வந்திருக்க? சொல்லு. நேரத்திலே கிளம்புனானாண்டா, வர்ற வழியில விழுந்துட்டானா பைக்கை போட்டு. அதுக்குதான் இந்த டுபாக்கூர் பிளாஸ்டரா? அட மாடு. இல்லனே, அது நான் நிஜமாவே பைக்கை போட்டு நானும் விழுந்துட்டேன். ஆஹா, அதனாலதான் பைக்குக்கு கூட அடிபட்டு இருக்கு போல. பைக்குக்கும் ஒரு பிளாஸ்டர் ஒட்டி வச்சிருக்க. ஐயோ, அப்படின்னு எல்லாம் இந்த டியூட்ஸ் பண்ண வேலையா தான் இருக்கும். 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறது. அப்புறம் கண்டுபிடிக்காம என்ன செய்வாங்க? வீட்டுல அக்காவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, கூட வந்து துணைக்கு இருடான்னு சொன்னா, எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல சப்மிட் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட்ல நிறைய இருந்தது, அதை சப்மிட் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓஹோ, சரி, அடுத்து. எம்கே, நீ போய் தான் சொல்றேன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் அடுத்துன்னு கேட்டுட்டு இருக்காரு. வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு, இல்லாட்டி உன் வாயிலேயே போட்டு வாங்கிடுவாரு நீ ஹோட்டலுக்கு போன விஷயத்த. அண்ணே, பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுல என்னமோ சொன்னதா அக்கா சொல்லிட்டு இருக்கா. டேய், கோவப்பட்டா அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து பேச்ச டைவர்ட் பண்ணிட்டா. என்ன உன் வேலை எதுவும் அதை மட்டும் போய் பாரு. அண்ணே, அக்காவுக்கு அந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னா பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. எப்படியும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும் அடுத்து. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா, உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா, பேசாம அந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. டேய் டேய், இல்லனே, எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப அக்கா கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டை விட்டு போயிட்டான்னா நம்ம வீட்டுல அடுத்து வீட்டை பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆத்தா எப்பயும் கோயிலு, அவ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சுத்திக்கிட்டே இருப்பா. வீட்டை பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு ஒரு மைனி வந்தா நல்லா தானே இருக்கும். டடா அடி வாங்க போற என்கிட்ட. அக்கா கல்யாணத்துக்கு அடுத்து எப்படியும் உங்களுக்கும் பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணத்தானே போறோம். அது ஏன் இந்த பொண்ணா இருக்கக்கூடாது? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் வரும்போது என்னமோ பேசிட்டு இருந்தேன் அக்காட்ட. என்னது இது? இதானே, இதைத்தான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கும் முன்னாடி நான் என்ன பேசுனேன்? அது நான் சொல்றேன்டா பெரியவனே. இவனுக்கு நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நாளைக்கே 2 மருமக பிள்ளைய பத்தி எனக்கு கொஞ்சறதுக்கு கொடுப்பானா. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இல்லண்ணே, அப்படிலாம் இல்ல. இப்ப இந்த கருப்பட்டி உனக்கு எதுக்கு தெரியுமா இவ்வளவு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் சொல்ற மாதிரி இப்ப செஞ்சாச்சுன்னா நானும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், நீயும் கல்யாணம் பண்ணிக்கிடுவ. அப்புறம் துறைக்கு ரூட்டு கிளியர் ஆயிடும் பத்தியா? அவர் நினைச்சது நடந்துரும். இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு நாளைக்கே 2 பிள்ளைய பத்தி கொஞ்சம் கொடுத்துருவாரு நமக்கு. பேசுற பேச்ச பாரு, வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுது மாடு. பொண்ணு பாக்குறதுக்கு லீவு போட்டுட்டு வான்னு சொன்னதை மறந்துட்டு நல்ல ஊரை சுத்திட்டு வந்திருக்கு மாடு. அதை மறைக்கிறதுக்கு பைக்கு கீழே போட்டேன், நான் விழுந்தேன், காயம் ஆயிடுச்சு, பிளாஸ்டர் ஒட்டி இருக்கேன்னு வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். பிள்ளை மூஞ்சியில காயத்தை பார்த்ததும் நான் கூட கொஞ்சம் பதறிட்டேன்டா. அதுக்கு தான் அவன் அப்படி பண்ணியிருக்கான். ஆனா கிறுக்கு மாடு பைக்குக்கும் ஒரு பிளாஸ்டர் ஒட்டிட்டு வந்து இப்படி மாட்டிக்கிடுச்சு பாத்தியா? அது கூட சுத்தின ஆளுங்க பண்ண வேலை. வரட்டும், எப்படியும் வராமலா போயிடுவானுங்க. சரி, நீ எதுக்கு உட்காந்து என்னமோ அழுதுட்டு இருக்க? நான்லாம் ஒன்றும் அழலடா, சும்மா இவன் தான் கேட்டுட்டு இருந்தா பேசிட்டு இருந்தோம். சரி, நீ இப்படியே தனியா உட்காந்துட்டு இருக்காத, போ உன் தம்பியை கவனி. ஆமா 2 வயசு பச்சை பிள்ளை பால்வாடிக்கு போயிட்டு வந்திருக்கு. இந்த பாலாத்தி கொடுத்து தொட்டில விட்டு தூங்க வைக்கணும். நான் போய் பாக்குறேன். ஆச்சி நில்லுங்க. இங்க பாரு, உங்ககிட்ட இப்ப எதுவும் பேசுற மனநிலைமையில நான் இல்ல. மரியாதை உள்ள போயிரு. போன இடத்துல எப்படி மூக்க எடுத்துட்டு வந்துட்டு மரியாதை நான் உள்ள போகணுமோ? இங்க பாரு சுமதி, இது என் பேரன் என் பேத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல தலையிட்டு எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு உண்டான உரிமை எனக்கு இருக்கு. நீ இந்த வீட்டு மருமக, பொறுப்பா ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. ஆனாலும் உன்னை விட்டு கொடுக்காம அங்க பேசினேன். அதுக்காக இவங்க மேல என்னை விட உனக்கு அதிகமா பாசம்லாம் இருந்துடவும் முடியாது. அப்படி இருக்குன்னு நீ சொன்னாலும் அது நடிப்பாத்தான் இருக்க முடியும். மரியாதை உள்ள போ. இன்னைக்கு நடந்தது விஷயமா நீ என்கிட்ட எதுவுமே பேச தேவையில்லை. போ உள்ள. என்னன்னு போங்க, இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியமே நடக்காது. என்ன நீ என்ன சொல்ல போற? எதுக்காச்சு அப்படி பேசுனீங்க அங்க? இப்ப அவளுக்கு சொன்னல அதேதான். நீ என் பேத்தி, இவன் என் பேரன். உங்க 2 பேருக்கும் ஒரு நல்லது பண்ற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எங்களுக்கு நல்லது பண்றோன்னு இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது ஆச்சி. நான் என்ன கெடுதல் பண்ணேன்? ஒரு தப்பை பண்ணிட்டு அந்த தப்பை நியாயப்படுத்தாதீங்க ஆச்சி. பெரியவங்க என்ன செஞ்சாலும் சின்னவங்க அது உங்களுக்கு நல்லதா மட்டும்தான் இருக்கும். ஆரம்பத்துல உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆனா போக போக அதுக்குண்டான காரணம் என்னன்னு புரியும். ஆச்சி பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றேன்னு நீ ஆச்சி கிட்ட சொல்லியிருக்க, அதை மறந்துடாத. ஆமா ஆச்சி சொல்லியிருக்கேன், அது கட்டாயத்துல பண்ணக்கூடாது.
என்னைய கட்டிக்கிட்டா தான் உங்க அக்காவை எங்க வீட்டுக்கு மருமகளா நாங்க எடுத்துக்குவோம்னு அவர்கிட்ட சொல்றது அவரை கட்டாயப்படுத்துற மாதிரி தானே. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவீங்கன்னு நம்பி தலையாடுற கடமை எனக்கு இருக்கு. அதே கடமை அவருக்கு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மேலும் தான் அக்காவுக்காக தான் அக்கா நல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்னைய அவர் கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு நினைச்சாருன்னா நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதுக்குத்தான் சொல்றேன், பெரியவங்க எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான் செய்வோன்னு. நீ உள்ள போ. சரி, அவர் பக்கம் பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், அவரை எனக்கு முதல்ல பிடிக்கணும்ல ஆச்சி. நம்ம அங்க போனதுல இருந்து நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல நின்று நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஜோடி பொறுத்து அவ்வளவு நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த தம்பி நல்ல பொறுப்பான தம்பி, உன்னைய நல்லபடியா பாத்துக்கிடுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த கண்டிஷனை அந்த தம்பி கிட்ட நான் வச்சேன். நீங்க சொன்னதையே சொல்றீங்க ஆச்சி. எனக்கு அவரை பிடிக்கணும்ல ஆச்சி. அதெல்லாம் எல்லாம் பிடிக்கும், நல்லா பிடிக்கும். போய் வேலையை பாரு. ஏண்டா நீ எதுவுமே பேசாம நின்னுட்டே இருக்க, எனக்கு என்னன்னு? என்ன பேச சொல்ற என்னைய? இல்ல இப்ப நான் பேசுறதுக்கு தான் என்ன இருக்கு? அப்படி ஏதாவது பேசினா ஆச்சியை எதிர்த்து பேசுறாப்புல தான் இருக்கும். ஆச்சியை நான் எதிர்த்து பேசினா உடனே நீ என்கிட்ட சண்டைக்கு வருவ. நானே அதைத்தானடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அந்த பொண்ணு இப்ப அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தா நான் ஏதாவது பேசி இருந்திருப்பேன். அந்த பொண்ணு இந்த கல்யாணம் வேண்டாம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிருச்சு. இதுக்கு மேலே நான் போய் இறங்கி நின்றுட்டு இருந்தா அது எனக்கு கௌரவம் இல்ல. என்னடா இப்படி பேசுற? அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன. ஆமா, நீங்க எல்லாம் பார்த்து ஓகேன்னு சொல்லி அந்த பொண்ணை பாக்குறதுக்கு என்னை கூட்டிட்டு போனீங்க. எனக்கும் ஓகேவா இருந்தது, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அதுக்கு அவங்க ஒத்து வரல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? டேய், நீ போய் வேலையை பாரு. என்னன்னு போங்க. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ, போய் வேலையை பாரு. ஆச்சி, சும்மாவே இந்த வீட்டுல யாருக்குமே என்னை பிடிக்காது உங்களை தவிர. இப்போ அண்ணன் கல்யாணத்துக்கு என்னைய வச்சு நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா அண்ணனுக்கு என் மேல இன்னமும் கோபம் கூடும். இவ்வளவு நாள் எனக்கு கல்யாணம் பண்ணாம அண்ணனுக்கு முடிக்க கூடாதுன்னு சொல்லி அண்ணனை நிறுத்தி வச்சிருந்தீங்க. இப்ப மறுபடியும் அதைத்தான் பண்றீங்க. வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா ஆச்சி? வயசும் அனுபவமும் இருக்குல்ல எனக்கு. அப்ப என்ன பண்ணா சரியா இருக்கும்னு ஆச்சிக்கு தெரியும். நீ போ. ஆச்சி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல ஆச்சி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறவரு எனக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிடணுமே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் எந்த கட்டாயத்துக்காகவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட கூடாது. அப்படியா? அந்த கறிக்கடைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சியே, எந்த கண்டிஷன்ல சம்மதிச்ச? அது அது ஆச்சி, அவன் மட்டும் என்ன உன்னை உனக்காக கட்டிக்கிட வந்திருக்கான்? ஆமா, எனக்காகத்தான் கட்டிக்கிட வந்தாரு. என் குணத்துக்காக கட்டிக்கிட வந்தாரு. என்னைய நான் சுதந்திரமா இருக்கலாம்னு சொன்னாரு. ஆமா, சொல்லுவான் சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. பார்த்தே, உன் வயசுக்கு உனக்கு அனுபவமும் பத்தாது, வாழ்க்கைனா என்னன்னு புரியவும் புரியாது. நீ உள்ள போ, எல்லாத்தையும் ஆச்சி பாத்துக்கிறேன். அவர் சும்மாவே கட் அண்ட் ரைட்டா பேசுவாரு. இப்பதான் கொஞ்சம் சிரிச்சு பேசினாரு. அதையும் இப்ப நீங்க கெடுத்துட்டீங்களா? நம்ம உருப்பிட்ட மாதிரி தான். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு வந்தீங்களாச்சி. அவரு கட் அண்ட் ரைட்டா பேசுவாரு, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாரு. இன்னைக்கு தான் அதிசயமா நல்லா சிரிச்சு பேசினாரு. அப்படியா? அவரை பத்தி உனக்கு அவ்வளவு நல்லா தெரியுமோ? தெரியுமே, என் செயினை வாங்கினவரே அவரு தான். ஓஹோ, அப்படியா? சரி இருக்கட்டும், ஆச்சி ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லு. யார் எப்படியும் இருந்தா எனக்கு என்ன, நான் இப்படித்தான் இருப்பேன்னு பேசுற ஆளு நீ. இப்ப அவரு கட் அண்ட் ரைட்டா பேசுவாரு, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாரு. இன்னைக்கு தான் அதிசயமா சிரிச்சு பேசினாரு. இன்னமே எப்படி பேசுவாரோன்னு வருத்தப்படுறியே, ஏன்? ஏன் அதான் கேட்குறேன். யார் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அவர் சிரிச்சா உனக்கு என்ன, முறைச்சா உனக்கு என்ன? உன் செயின் அவர்கிட்ட இருக்கு, நீ காசை கொடுத்தா திருப்பி செயினை கொடுக்க போறாரு, வாங்கிட்டு வந்து கழுத்துல போட போறேன். அந்த செயினுக்கு வட்டி கட்டுறதுக்கு போகும்போது கடுன்னு நிற்பாரு. நான் தானே பதில் சொல்லணும், நீங்களா பதில் சொல்ல போறீங்க? சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறது. கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா போதும், உடனே எனக்கு தான் வயசு அனுபவம் அதிகம்ட்டு என்னத்தையாவது ஒன்று குட்டிக்கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லாருக்கிட்டையும் சரிக்கு சமமா எதிர்த்து நிக்கிற இவ அவர்கிட்ட தோத்து செயினை கலட்டி கொடுத்துட்டு வந்திருக்கா. ஆஹா, அந்த தம்பி இவ பேசின பேச்சுக்கு இவ போக்கலையே போய் இவளை செயினை கலட்ட வச்சிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பன்னா நான் இன்னைக்கு அவங்க வீட்டில் கேட்டுட்டு வந்தது சரிதான். இதுக்கு மேலேயும் இதை என்ன செய்யணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். கண்ணத்துல பிளாஸ்டர் ஒட்டுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க உங்க வீட்ல. ஆமா, பாத்தியா? இதுக்கு தான் முன்ன கூடியே பிளாஸ்டர் வாங்கிட்டு போனீங்களா? எங்க வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் ப்ரிப்பேர்டா பிளாஸ்டர் வாங்கிட்டு வந்தேன். நம்ம காயத்தை நம்ம தானே பாத்துக்கணும், மத்தவங்களா வந்து பாத்துக்கிடுவாங்க. என்னையால தானே உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிருச்சு. நான் மட்டும் உங்களை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீ என்ன செய்வ? பாவம், விடு விடு. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ஆமா, பெல்ட்டை வச்சு வெள்ளாசுன்னு வெள்ளாசிட்டாங்க.
கையெல்லாம் ஒரே வலி. யாருக்கு? உங்க அண்ணனுக்கா? எங்க அண்ணனுக்கா? எனக்கு பாப்பா. சரி சரி, உங்களுக்கா? உங்க அண்ணன் தானே பெல்ட் வச்சு அடிச்சாங்க, அதான் உங்க அண்ணனுக்கு வலிச்சிருச்சாக்கோன்னு பார்த்தேன். எனக்கு தான் வலி. எங்க அண்ணன் பெல்ட்டை வச்சு அடிக்கும் போது நான் கையை கொண்டு பிடிச்சு தடுத்தனா, அதனால கையெல்லாம் காயம். இப்போ என்ன ஒரு கஷ்டம், எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, என்னால பேனா பிடிச்சி எழுதவே முடியல. சாரி, எல்லாமே என்னையால தான். சரி விடு, நீ என்ன செய்வ அதுக்கு? இப்போ என்னால பேனாவை பிடிச்சி எழுதவே முடியல. என்னையால தான் எல்லாமே. இனிமே உங்களை நான் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கிறாளான்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு விடு. என்னால பேனா பிடிச்சி எழுததான் முடியல. எல்லாம் என்னையால தான். என்ன பாரு மக்கு. உங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய இருக்கா? நான் வேணா எழுதி கொடுக்கட்டா? ஹை, வந்துட்டா. நீ எழுதி கொடுக்க போறியா? உன்னால முடியுமா? நான் எழுதி கொடுக்குறேன். என்ன எழுதணும்? எவ்வளவு எழுதணும்? அசைன்மெண்ட் தான், கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. ஒரு 2 நாளைக்குள்ள எழுதணும். ஆனா பாவம், உனக்கு எதுக்கு கஷ்டம்? எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கி பிளாஸ்டர் எல்லாம் ஒட்டுற அளவுக்கு ஆயிப்போச்சு. உங்களுக்காக நான் எழுதி கொடுக்க மாட்டேனா? எழுதி கொடுப்பேன். எழுதி கொடுப்பியா? நீ ரொம்ப நல்ல பாப்பா. எல்லாம் என்னையால தானே. சரி, அப்படின்னா நான் நாளைக்கு காலேஜ் வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வரட்டா? நீ வீட்டுக்கு போய் 2 நாளைக்குள்ள எழுதி கொடுத்துருவியா? எழுதி கொடுத்துருவேன். சரி, அப்படின்னா நான் நாளைக்கு வரும்போது கொண்டு வரேன் என்ன? சரி, அழாத, கண்ணத்தோட. எனக்கு அழுகையா வருது. அழாத பாப்பா, இதெல்லாம் லைஃப்ல சகஜம். யார் அடிச்சா? எங்க அண்ணன் தானே. அவங்க வர சொல்லி நான் வராம போயிட்டேன்ல. அதுவும் எங்க வீட்டுல நடக்கிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். நான் இல்லைன்னா எப்படி? அதான் கோவத்துல அடிச்சிட்டாங்க. நீ அதுக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அழாத, கண்ணத்தோட. வெரி குட் பாப்பா. சரி, எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது என் மேல கோவமா வருது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் தானே சொல்றேன். சரி, நல்ல பாப்பா இல்ல, நான் சொன்னா கேட்கல அந்த பாப்பா. சரி கேட்பேன். வெரி குட், சமத்து பாப்பா. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்க அண்ணே வரும்போது கேக் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். சரி, உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களா? உங்க அக்காவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதெல்லாம் விடு, நம்ம கதைக்கு வருவோம். அப்ப நாளைக்கு நான் கொண்டு வந்துடட்டா? கொண்டு வாங்க, நான் எழுதி கொடுக்குறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன, உங்க கையில மருந்து போடுங்க. போடுறேன். சரி, நைட் என்ன சாப்பாடு? நைட்டுக்கா தெரியல, என்ன மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப கொண்டு வருவாங்க. கொண்டு வருவாங்களா? நீ எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட மாட்டியா? எங்க அண்ணங்கெல்லாம் வர்றதுக்கு நைட் ஆகும். ஆனா அவ்வளவு நேரம் நான் முழிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி எங்க 2 மைனில யாராவது ஒரு ஆள் எனக்கு வந்து ஊட்டி விட்டு போயிடுவாங்க. ஊட்டி விட்டு போவாங்களா? சின்ன பிள்ளையா நீ? நானா சாப்பிட்டா நல்லாவே சாப்பிட மாட்டேனா. 2 இட்லி தான் சாப்பிடுவானா. அவங்களா ஊட்டினா கூட 2 இட்லி ஊட்டி விட்டுருவாங்களாம். அதனால ஊட்டி விடுவாங்க. ரொம்ப செல்ல பிள்ளைதான். ஆமா. சரி, சாப்பிட்டு தூங்கு. வச்சிரட்டா? வச்சிரவா? வச்சிரு. எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் போய் படிச்சுட்டு சாப்பிட்டு நானும் தூங்குறேன். நீ சாப்பிட்டு தூங்கு என்ன? சரி. சரி, ஓகே, பாய். பாய். எப்படியோ வாங்கின பேண்டேஜ் வீணா போகல. எங்க அண்ணன் கிட்ட வேகாத பருப்பு அந்த பாப்பா கிட்ட வெந்துருச்சு. அசைன்மெண்ட் எழுதுற வேலை மிச்சம். அவகிட்ட அம்பிட்டு வேலையும் கொடுத்துடலாம். அழகா எழுதி கொடுத்துருவா. நான் இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்றேன், எனக்கு என்ன இருக்கீங்க? போய் உங்க ஆச்சிய என்ன ஏதுன்னு 4 வார்த்தை கேளுங்க. இரு, முதல்ல ஆச்சி எதுக்கு கேட்கணும்? என்ன கேட்கணுமா? நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னேன்லங்க. கேட்டுட்டுமா இப்படி பேசுறீங்க? இங்க பாரு, அந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிற பொண்ணு ரங்கத்துக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும்னு இப்ப எதுக்கு நீ இவ்வளவு துடிக்கிற? அவர் நல்ல மாப்பிள. அப்படி பார்த்தா எங்க ஆச்சி இப்ப பாத்துருக்கிறது பொண்ணு ரங்கத்தை விட பல மடங்கு நல்ல மாப்பிள. ஆனா நான் வாக்கு கொடுத்துட்டேனே பொண்ணு ரங்கத்துக்கு. நீ என்ன விளக்கண்ணைக்கு போய் வாக்கு கொடுத்தேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்ச? கறிக்கு ஆசைப்பட்டு தானே? நீங்களே இப்படி பேசினா அப்புறம் எல்லாரும் நீ அப்படித்தானங்க பேசுவாங்க. இந்த நீலிக்க நேரம் நீ என்கிட்டே விடாத. இங்க பாரு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இதுக்கு மேல நான் என்ன கேட்கணும்? இங்க பாரு சுமதி, நீ கறிக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சியை அந்த மாப்பிளைக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற. ஆனா இப்ப எங்க ஆச்சி கேட்டு வந்திருக்காருல ஒரு மாப்பிள. அவர் யாருன்னு தெரியுமா? அதான் உங்க தம்பிக்கு பாத்துருக்கிற பொண்ணோட தம்பி. அது மட்டும்தான் உனக்கு தெரியும். அவரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, சொன்னாங்க, தெரியும். அது மட்டும்தான் உனக்கு தெரியும். இன்னும் உனக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு. என்னங்க?
நம்மளோட 2 கடை டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்? யாருக்கிட்ட இருக்கு? ஹலோ மாட்னியா? ஏண்டா விக்கி, நான் உங்ககிட்ட எங்கள் அண்ணனை ஃபாலோ பண்ண சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அன்னைக்கு எங்கள் அண்ணன்கிட்ட பணம் கொடுத்து விட்ட கையோட உன்னை எங்கள் அண்ணனை ஃபாலோ பண்ணி போக சொன்னேன்லடா. சரி சரின்னு தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணவே இல்லை. ஸ்டேஷனுக்கும் வரல, லீவில் இருக்க. என்னாச்சு உனக்கு? ஏக்கா மலரக்கா, அது கொஞ்சம் பயமா இருந்ததுக்கா. என்னடா பயம் உனக்கு? உங்ககிட்ட அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தான். அப்படி நீ பயப்படுற அளவுக்கு என்னடா? சரி அதை விடு, எங்கள் அண்ணனை ஃபாலோ பண்ணி போனே, என்னாச்சு? அதான்க்கா, அதான் அதான் என்னடா, என்ன விஷயம்னு சொல்லு. உங்க அண்ணனை ஃபாலோ பண்ணி போனேன்லக்கா. உங்க அண்ணன் நேரா எங்க அண்ணன் ஆஃபீஸுக்கு தான் வந்தாரு. உங்க அண்ணன் ஆஃபீஸுக்கா? உங்க அண்ணன்னா எந்த அண்ணே? நீங்க சண்டை போட்டீங்கல்லக்கா அன்னைக்கு, எங்க கருப்பண்ணே அவர் ஆஃபீஸுக்கு தான் வந்தாரு. இவன் எதுக்குடா அங்க வந்தான்? கொள்முதல் பண்றதுக்கு காசு பத்தாக்குறையா இருக்குன்னு தானே என்கிட்ட காசு கேட்டான். ஒருவேளை என்னைய மாதிரியே ஏதாவது செயினை அடகு வச்சு உங்க அண்ணன் கிட்ட கடன் வாங்கியிருக்கானா கொள்முதல் பண்றதுக்கு? அதை ஒருவேளை திருப்பி கொடுக்க வந்திருப்பானோ? இல்லைக்கா, எங்கள் அண்ணன் ஆஃபீஸை விட்டு வெளியே போனதும் நான் எங்கள் அண்ணன் ஆஃபீஸுக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துட்டேங்க்கா. என்ன சொன்னாங்க? என்ன விசாரிச்ச? உங்கள் ஜவுளி கடை இருக்குல்லக்கா, அதை அடமானம் வச்சு எங்கள் அண்ணங்கிட்ட உங்கள் அண்ணன் கடன் வாங்கியிருக்காருக்கா. விக்கி, நிஜமாவா? நல்லா விசாரிச்சியா? ஆமாக்கா. விக்கி, அந்த ஜவுளி கடை என் பேர்ல இருக்குடா. நான் கையெழுத்து போடாம ஏன் சம்மதம் இல்லாம எப்படி அவன் கடன் வாங்கி இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. ஆனால் உங்கள் அண்ணன் எங்கள் அண்ணங்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தாங்க்கா நீங்கள் ஃபோன் பண்ணப்போ அட்டன் பண்ணலை, ஸ்டேஷனுக்கும் வரல. இதை நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அவனை நான் சட்டையை பிடிச்சு கேட்டிருந்திருப்பேன்ல. சரி நீ போன வை. ஏக்கா, நான் சொல்லி உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்ததா இருக்கக்கூடாதுக்கா. நீ போன வைடா. இப்போ புரியுதா எங்கள் ஆச்சி பண்ண வேலைக்கு நான் ஏன் ஒன்றும் கேட்காம பேசாமல் இருக்கேன்னு? ஆச்சி சொல்கிற மாதிரி என் தங்கச்சி அவருக்கு நான் கட்டி கொடுத்தேன்னா அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிடுவார். அதுவும் இல்லாமல் அவரோட அக்கா இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கவலை? எப்படியும் என்னைக்காவது ஒரு நாள் நைஸாக பேசி டாக்குமெண்ட்டை கடனை திருப்பி கட்டாமலே வாங்கிட மாட்டேன். நீங்க புத்திசாலி தாங்க. நடக்கிறது எல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்கு. நல்ல பிள்ளைய அமைதியாக வேடிக்கை பார்த்தா போதும். ஆச்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, நம்ம காரியத்தை நம்ம முடிச்சுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. சூப்பருங்க. இப்போ இந்த மாசத்துக்கு நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம உங்ககிட்ட நான் காசு கட்டப்ப நீயும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியில் என் தங்கச்சி தான் அவ செயின்ல மேற்கொண்டு கொஞ்சம் கடன் வாங்கி எனக்கு கொடுத்துருக்கா. இப்படியே எத்தனை மாசத்துக்கு நம்ம வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கிறது? மொத்தமா அந்த டாக்குமெண்ட்டையே வாங்குறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆட்சி மூலமா. சூப்பருங்க சூப்பருங்க. அப்ப கறிக்கடை மாப்பிளைய கேன்சல் பண்ணிடுவோம், இந்த மாப்பிளைய பிடிச்சு போட்டுருவோம். என்னே? என்னடா பாப்பா? தீபாவளிக்கு கடைக்கு துணி எல்லாம் கொள்முதல் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட காசு வாங்கினையே, பண்ணிட்டியா? காசு கொடுத்து விட்டுருக்கேன் பாப்பா பையன்கிட்ட. சரக்கெல்லாம் வந்துடும். எப்போ வரும்? எப்போ வரும்? இன்னைக்கு நாளைக்கு வந்துடும். வந்ததும் அடுக்கி வைக்கணும். நீ கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா கடைக்கு வா. என்ன வேலை நிறைய இருக்கு கடையில தீபாவளி நேரம். சரிண்ணே. என்ன நம்ம கடை டாக்குமெண்ட்டை கொஞ்சம் கூட. அது எதுக்கு இப்போ உனக்கு? கொடுண்ணே, அந்த டாக்குமெண்ட்ல ஒரு ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு, கொடு. ஆமா, கடை டாக்குமெண்ட் இப்போ உனக்கு எதுக்கு? எனக்கு தேவைப்படுதுண்ணே, ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துட்டு கொடுத்துறேன், கொடு. இப்போ உனக்கு டாக்குமெண்ட் எதுக்குன்னு கேட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்க போறாங்களா. எங்க எஃப்எம் ஸ்டேஷன்ல கூட விளம்பரம் கொடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க. என்னன்னு? அதான் பொண்ணுங்க முன்னேற்றத்துக்காக அவங்க சுயமா பிசினஸ் பண்றதுக்கு அவங்க பேர்ல மானியத்தோட கடன் கொடுக்குறாங்களாம். பாதி கடனை திரும்ப கட்டினா போதும், மீதியை கவர்மெண்ட்டே கட்டிக்கிடும். வட்டியும் கம்மி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது. அதெல்லாம் எதுக்கு நமக்கு? இல்லைன்னே, மானியத்தோட கடன் கிடைக்குது, வட்டியும் கம்மிங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த காசை வச்சு நம்ம கடையை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். இப்போ நம்ம கடை சின்ன கடையா தானே இருக்கு, இன்னும் ஒரு ஃப்ளோர் கட்டலாம். நல்லது தானே? நல்லதுதான். உள்ள கடையவே பார்க்க முடியல, இதுல இது வேற எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம் பாப்பா, நீ போய் வேலையை பாரு. நாளைக்கு கல்யாணம் முடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போக போற பிள்ளை. உனக்கு எதுக்கு இந்த மாதிரி சுமையெல்லாம்? ஃப்ரீயா இருக்க பாரு, போ. என்ன, நீ டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுன்னே, நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன். அந்த ஜெராக்ஸை வச்சு கடன் கிடைக்குமா என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா மேற்கொண்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. போ, நீ போய் வேலையை பாரு. நீ டாக்குமெண்ட்டை கொடுன்னே, நான் ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துறேன். சொன்னா கேட்கணும். சும்மா அண்ணங்கிட்ட ஏத்து பேசிக்கிட்டு.
ஏங்க ஏங்க பொம்பளை பிள்ளைகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசணும். இப்படியா பேசுறது? நீ போடா மலரு போ, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இவர் இப்படித்தான் சும்மா கண்ணு மண்ணு தெரியாம கோவப்படுவாரு. நீ போடா போடா. என்னங்க கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துருவீங்க போல. கோவப்பட்டு கத்துனா பேசாம போயிடுவான்னு நினைச்சுதான் கோவப்பட்டேன். நீங்க கோவப்பட்டா பேசாம போறதுக்கு அவ என்ன பயந்த ஆளா? உங்க சட்டையை பிடிச்சு 4 அப்போ அப்பிடுவா. ஞாபகம் இருக்கட்டும். பார்த்து பதமா நடந்துக்கிடணுங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கோவப்பட்டு 2 வார்த்தை பேசுறீங்கன்னா அவ பதிலுக்கு 4 வார்த்தை பேசுவா. காரியத்தை கெடுத்துறாதீங்க. ம். கருப்பா, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் உன் ஸ்டேட்டஸ்ல இருந்து நீ இறங்கி போய் அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சுன்னு பாரு. அவர் நல்லவர் தானே, அவர் மேல இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைல. அதுக்காக நீ விடுறா, நான் பாத்துக்கிறேன். என்னத்தடா பாத்துக்கிடுவ? என்னத்த பாத்துக்கிடுவ? கோவப்படாத வெற்றி, நீ வீட்டு கிளம்பு. அக்கா உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, பொண்ணு பாக்குறதுக்கும் நீ வரல. நான் மட்டும் வந்திருந்திருக்கணும். அந்த கோபாலன சட்டையை பிடிச்சி 4 அப்பா அப்பயே இருந்திருப்பேன். டேய் அடக்கி வாசி, போ வீட்டுக்கு போ. அபிஷியலா நான் தான் அந்த மாப்பிளைய பத்தி விசாரிச்சு சொன்னேன். இப்ப அக்கா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இந்த கண்ணை வச்சுதான் முழிக்கணும். இதுக்காக வேற கண்ணெல்லாம் வாங்க முடியாது. கிளம்பு போடா, நேரம் காலம் தெரியாம. என்னே? என்னப்பா? அந்த மலர்விழி மேடம் அவங்க வந்திருக்காங்கண்ணே, உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னண்ணே பண்ண, வர சொல்லவா? சரி வர சொல்லு. வாங்க. என்ன ரொம்ப கோவமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் சார், நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறது லீகலா நடத்துறீங்களா இல்ல இல்லீகலா நடத்துறீங்களா? ஏன் என்னாச்சு? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க அக்காவை எங்க அண்ணனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை பத்தி நீங்க நல்லா விசாரிச்சிருந்திருப்பீங்க. எங்க குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சிருந்திருப்பீங்க. அப்படித்தானே? ஆமா, எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவாங்க. நானும் அப்படித்தான் பண்ணேன். அப்படின்னா எங்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியணுமோ எவ்வளவு தெரியணுமோ அவ்வளவு தெரியும். கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொல்லுங்க சார். இப்போ நீங்க எதுக்கு ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு வந்திருக்கீங்கங்கறத டைரக்டா சொல்லிட்டா நானும் டைரக்டா பதில் சொல்லுவேன். சரி, நான் உங்ககிட்ட நேரடியாவே கேட்குறேன். ஒருத்தவங்க தனக்கு சொந்தமான ஒரு இடத்தோட டாக்குமெண்ட்டை வச்சு உங்ககிட்ட கடன் வாங்கும்போது அது அவங்களுக்கு தான் சொந்தமானதா அப்படிங்கறத பார்த்து கடன் கொடுக்கற பழக்கம் இல்லையோ உங்களுக்கு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துற மாதிரி தெரியல, ஏதோ கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கற மாதிரி தெரியுது. அவங்க தான் டாக்குமெண்ட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு மற்ற எந்த ப்ரொசீஜரும் பண்ணாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் வந்திருக்கேன். எங்க அண்ணே உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கானா? இவ்வளோ பேசுனதுக்கு வந்த உடனே இந்த கேள்வியை டைரக்டா கேட்டிருந்தா நானும் ஆமான்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பேன். இப்போ எதுக்கு இவ்வளவு தேவையில்லாத பேச்சு? அப்படின்னா எங்க அண்ணனை உங்களுக்கு தெரியும், அப்ப என்னையும் தெரியும். ஆமா, உங்க அண்ணனை எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்களையும் தெரிஞ்சிருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? மறுபடியும் அப்படியே இன்டைரக்டா பேசி பேச்ச மாத்த பார்க்காதீங்க சார். நீங்க எங்க அண்ணனுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க. எங்க ஜவுளி கடை டாக்குமெண்ட்டை வச்சு கடன் கொடுத்துருக்கீங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அந்த ஜவுளி கடை என்னோட பேர்ல இருக்கு சார். நான் சம்மதம் கொடுக்காம என்னோட சைன் இல்லாம அந்த இடத்துலயே நான் இல்லாம எப்படி சார் என் டாக்குமெண்ட்டுக்கு நீங்க கடன் கொடுக்க முடியும்? மிஸ் மலர்விழி, உங்க அண்ணன் என்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறது உண்மைதான். ஆனா அவர் பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு தான் என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நான் ஒன்னும் இல்லீகல் பிசினஸ் பண்ணல. இப்போ இத பத்தி நீங்க சண்டை போட வேண்டியது என்கிட்ட இல்ல, உங்க அண்ணன் கிட்ட. சார், கடை டாக்குமெண்ட் என் பேர்ல தான் இருக்கு. எங்க தாத்தா எனக்காக கொடுத்த கடை அது என் பேர்ல தான் சார் இருக்கு. நான் சைன் பண்ணாம எப்படி சார் எங்க அண்ணன் கடன் வாங்கி இருக்க முடியும்? நீங்க எதை சொல்றீங்க? அந்த மலர் டெக்ஸ்டைல்ஸ் அதானே? அதுவும் உங்களுக்கு தெரியுமா? அதுதான், ஆமா. அந்த கடை டாக்குமெண்ட்டை வச்சு உங்க அண்ணன் என்கிட்ட கடன் வாங்கல. அப்புறம் உங்களோட ஜவுளி கடைக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்குல்ல, அதை கூட இப்ப வித்தாங்களே, ஆமா. அந்த கடைய உங்க அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. அந்த கடை டாக்குமெண்ட்டை வச்சு தான் என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அது 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 எப்படி அவன் வாங்கினா? அதை நீங்க உங்க அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். சார் சார் அவன் சொல்ல மாட்டான். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு தானே? நீங்களாவது சொல்லுங்க சார். இத தாம் தூம்னு குதிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நான் ஒரு பதட்டத்துல கேட்டுட்டேன். நீங்க சொல்லுங்க சார். நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு அது தேவையில்லாத விஷயம். சார், நம்ம தான் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல. இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என்கிட்ட நீங்க சொல்லலாம்ல சார்?
நம்ம எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்? முதல்ல தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்துல வந்துட்டேன், உடனே தப்பாலாம் நினைக்காதீங்க. நான் தப்பா நினைக்கல, பாக்குறவங்க யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, அதுக்காகத்தான் தள்ளி நிக்க சொன்னேன். சரிங்க சார், என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் சார் எனக்கு சொல்லுங்க. எங்க அண்ணன் அவன் சொல்லவே மாட்டான். இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அதையும் கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் 50,000 ரூபாய் அவனுக்கு தண்டா அழுதுருக்கேன். அதான் அதான் செயினுக்கு மேல மேற்கொண்டு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போன காசு, அப்படித்தானே? ஆமா. அடே, அப்போ இதுதான் அன்னைக்கு நீங்க சொன்ன புத்திசாலித்தனமா? இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுங்கிறது. அப்போ அன்னைக்கு உங்க அண்ணன் வந்து கட்டின அந்த வட்டி பணம் நீங்க என்கிட்ட வாங்கிட்டு போன அந்த காசு தான். ம் 50,000 ரூபாயை கொடுத்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. ம் அப்போ இந்த 50,000 ரூபாயும் போச்சா? நட்டம் தானா அந்த 92,000 ரூபாய் கூட? ம் பாரா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்போ இதுக்கு தான் அன்னைக்கு என்கிட்ட 10 ரூபா பெட் கட்டினீங்க. ம் அப்போ நான் சொன்னது சரிதான். இனிமேல் மழை பெய்யும் போது வெளியே போகாதீங்க என்ன?